ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சீக்ரெட்ன்ற ஒரு புக்கை தான் பார்த்துட்ருக்கோம். சீக்ரெட்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த புக்கில் இருந்து நான் ஒரு 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். சீக்ரெட் புக்குன்ற பிளேலிஸ்ட்டில் யாருக்கானும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் சீக்ரெட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தாங்க. அதை தான் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம பவர் ஆஃப் கிராட்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, என்னென்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு புதுசாக இருக்கும். சில பேருக்கு இப்படியெல்லாம் கூட இருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட இருக்கும். எது வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்களோட சாய்ஸ். ஓகே, நம்மனாலும் சரி நம்மளனாலும் சரி, இது அவங்கவுங்களோட சாய்ஸ். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு மெத்தட் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு எது செட் ஆகுதோ, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் எடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஹாப்பினஸ் வேணுமா, சக்ஸஸ் வேணுமா, இல்லை நம்மளோட லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், இது எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறது தான். நம்ம தான் நம்மளோட வாழ்க்கைக்கான 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம தான் முடிவு எடுக்கணும். இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட வாழ்க்கை இது வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஸ்ட்ரக் ஆகியிருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் பிளாக் ஆகியிருக்கலாம், எது வேணாலும் ஆகியிருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்மளோட முன்னாடி இருக்க எண்ணங்கள், நம்மளோட முன்னாடி இருக்கிற ஃபீலிங்ஸ், இதெல்லாம் பொறுத்து தான் ஆகியிருக்கு. தவிர இனிமேட்டுக்கு நம்ம இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது மாற ஆரம்பிக்கும். நம்மளோட சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே மாற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். கடன் வந்துடும் இப்படி எதிர்பார்த்தீங்கன்னா இதுதான் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணுமோ அதை எதிர்பாருங்க, என்ன வேணாமோ அதை எதிர்பார்க்காதீங்க. அதை பற்றி நினைக்காதீங்க. இவ்வளோதான், சிம்பிள். இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, என்னோடய ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இல்லை, எனக்கு பணமே பத்த மாட்டேங்குது, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இதுதான் நான் இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது நீங்கள் இல்லை. இது உங்களோட பாஸ்ட்டு தாட்ஸோட, பழைய எண்ணங்களோட, கடந்த கால எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் இப்போவே தவிர இது நீங்கள் இல்லை. நீங்கள் இன்னுமே நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர்லையுமே எதிர்காலத்தையுமே இதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இப்படி தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாக வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நெவில் காடட்ன்ற ஒரு கிரேட் டீச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆத்தர் இவரோட லெக்சரை பற்றி இதில் பேசியிருக்காங்க. 1954 இவர் ஒரு லெக்சர் எடுத்திருக்காங்க. அந்த லெக்சர் என்னன்னா த ப்ரூனிங் ஷியர்ஸ் ஆஃப் ரிவிஷன். இந்த லெக்சரை ஆத்தர் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்காங்க. அது பயங்கர அவங்க வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் தினமுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, ஓகேவா, அதை நைட்டில் நினச்சி பாருங்கள். அதில் இந்த ஃபுல் டே உங்களுக்கு என்ன பிடிக்காமல் நடந்துச்சு, அந்த விஷயங்களை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்டில் கொண்டு அதை ரீக்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றி நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்கும்போது நீங்கள் ஒரு புது ஃப்ரீக்வன்சி, உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை இந்த பிரபஞ்சத்துக்கு தரீங்க. அப்போ அந்த புது ஃப்ரீக்வன்சியை தரும்போது அன்னைக்கு நாளில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே போயிட்டுருக்கும். இப்போ இந்த புது ஃப்ரீக்வன்சி வந்திருக்கும். இந்த நாளைக்குமே நம்ம புது ஃப்ரீக்வன்சியும் புது சிக்னலையும் நம்ம உருவாக்குறோம், நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கைக்கான பிக்சர்ஸை என்னென்ன வேணுமோ இது எல்லாமே இன்டென்ஷனலாக க்ரியேட் பண்ணுறோம். எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பிக்சர்ஸை க்ரியேட் பண்ணலாம். எந்த ஒரு டைமுமே ஆகலை. நம்ம வாழ்க்கையை எப்போனாலும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பவர் ஆஃப் கிராட்டிடியூட் பற்றி பேச போகிறோம். நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிராட்டிடியூட் சொல்லலாம். லிஸ்ட்டை உருவாக்கிக்கணும். எவ்வளோலாம் விஷயத்துக்கு நம்மளால் கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியுமோ, நன்றி உணர்வோடு இருக்க முடியுமோ, எல்லாத்துக்குமே நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைக்கும் உங்களுக்கு எது வேணாமோ அந்த விஷயத்த, எனக்கு இது இல்லை,
எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம், குறை சொல்லியிருப்போம். இதெல்லாம் இல்லாமல் இப்போது நம்ம எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்க போகிறோம். அதனால் நம்மளோட ஆற்றல், சக்தி, எனர்ஜி இது எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகும், நம்மளே அப்படியே பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நன்றி சொல்கிறோன்னா அந்த நன்றி உணர்வு வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வரும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆண்களுமே அவங்களோட ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, பரவாயில்லையே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இருக்க ஒரு ஆத்தர் தான் இந்த கிராட்டிடியூட் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எல்லா நாளில் காலையில் எழும்போதும் அவரோட பாதத்தை வந்து கீழே வைக்கும் போதும் சரி நன்றி உணர்வோடு தான் ஆரம்பிப்பார். பல் விளக்குறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவர் நன்றியோடு தான் இருப்பார், நன்றி சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கோட ஆத்தர் இந்த ப்ராசஸை அவங்க வாழ்க்கையிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து காலைல எழும்போதும் வந்து நன்றி சொல்கிறது, குளிக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்குள்ளே காலையில் ஒரு 100 நன்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பண்ணுறதுனால அவங்களோட நாளை அவங்களே பயங்கர பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த நாளுக்கான பவர்ஃபுல்லான ஃப்ரீக்குவென்சியை அவங்க அனுப்புகிறாங்க. தூக்கத்துலேருந்து எழுந்து என்ன சொல்கிறது, என்னடா நாள் அப்படின்னு நம்ம மனசு நம்மளோட உடம்பெல்லாம் ரொம்ப வந்து இப்படி நெகட்டிவாக நினைக்கிறதுக்கு பதிலாக டெய்லியும் வந்து கிராட்டிடியூடாக நினைக்கும் போது அவங்களுக்கான நாளை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட நாளை ஆரம்பிக்கிறதுக்கான இதை விட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குறோம், அதனால நம்ம இன்டென்ஷனலாக நம்மளோட வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீக்ரெட் புக்கில் எல்லா ஆத்தர்ஸுமே இந்த கிராட்டிடியூடை பற்றி பேசியிருக்காங்க. வரலாறில் எல்லா கிரேட் டீச்சர்ஸுமே இந்த கிராட்டிடியூடை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாலஸ் வாட்டில்ன்றவங்க 1910 சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதில் எழுதின ஒரு பெரிய சாப்டரே இந்த கிராட்டிடியூட் பற்றி தான். இந்த புக் வந்து இவங்களோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இவங்களில் எல்லாருமே வந்து பார்க்கும்போது இந்த சீக்ரெட் புக்கை எழுதினவங்க இல்லை நிறைய பேர் வந்து அவங்களோட நாளை நன்றி உணர்வோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட எண்ணங்களையும் சரி அவங்களோட உணர்வுகளையும் சரி நன்றியை ஆரம்பித்து தான் அவங்களோட நாளையே ஆரம்பிக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வாக இல்லைனா, கிரேட்ஃபுல்லாக இல்லைனா நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்த நம்மளால் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவ் எமோஷனுக்கான ஃபீலிங்ஸு ஃப்ரீக்குவென்சியை தான் வந்து நம்ம அனுப்புகிறோம். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு இது வேணாம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். அப்போது அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது, ஆனால் வந்து இன்னொரு கார் எனக்கு வேணும், இது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை அனுப்புனீங்கன்னா, நெகட்டிவ் ஃபீலிங்ஸை அனுப்புனீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இல்லைனா, நன்றி உணர்வாக இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் டாமினன்ட் தாட்டாக நெகட்டிவ் தாட்டை தான் வந்து அனுப்புகிறீங்க, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் அனுப்புகிறீங்க. நீங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்க, நன்றி உணர்வாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும். உங்களால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் ஸ்பேஸு, டைமு, கிராவிட்டி இதில் எல்லாமே பயங்கர ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து தினமுமே ஒரு 100 தடவையான வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பார், தேங்க்ஸ் சொல்லிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே இவர் வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். அந்த ஒரு விஷயந்தான் அவரோட ஒர்க்கில் இன்னுமே அவர் பயங்கரமாக முன்னேற்றத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப் ப்ராக்டர்ன்றவங்க, நீங்கள் எப்படி வந்து கிராட்டிடியூட் பண்ணணுன்னா, என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குது, என்கிட்ட ஐ ஹாவ் அ கார், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட், என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்குது, நான் அதற்கு ரொம்ப வந்து நன்றி உணர்வோடு இருக்கேன்,
நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன். இது மாதிரி வந்து அவர் சொல்கிறார். நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்துக்கு நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிராட்டிடியூட் பண்ணுறோம்னா, அப்போது அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். அப்போ அந்த விஷயம் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் இந்த சீக்ரெட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எப்படி பண்ண போகிறோம், எப்படி இதை வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுக்க போகிறோம் இப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனால் இவங்க எல்லா விஷயத்துக்கும் கிரேட்ஃபுல்லாக இருந்தாங்க. அதாவது இந்த சீக்ரெட் வந்து எடுத்ததுக்கு கிரேட்ஃபுல், இது மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய வந்து சந்தோஷத்தை தரணும், ஜாயை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரேட்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ஒரு நாலேஜை இந்த ஸ்க்ரீனில் நான் எப்படி கொண்டு வர போகிறேனே தெரியல அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி எடுப்பேன் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சு இந்த விஷயம் வந்து மேஜிக் மாதிரி எல்லாமே அப்படியே ஃப்ளோவாக வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கில் இருக்க பார்ட் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து இன்னுமே பார்த்தேன், ஓகே என்னென்னலாம் கிராட்டிடியூட் வந்து பண்ணதுனால வந்து எதனும் வந்து இருக்கா சயின்டிஃபிக்காக அப்படின்னு பார்த்தம்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கிராட்டிடியூட் பண்ணுறதுனால நம்மளோட எமோஷன் பேலன்ஸ் ஆகும், நம்மளோட மூட் பேலன்ஸ் ஆகும், அதே மாதிரி நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து கம்மியாகும். நம்மளால் இன்னுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். நம்மளோட பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எதுக்கு வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது கூட நல்லா இன்னுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்லீப் வந்து பயங்கரமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளால் நல்லா தூங்க முடியும். நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் எழுதுறதுனால நம்மளோட மைண்டு காம் ஆகும். நம்மளுக்கு இந்த கஷ்டப்படுறது, ஏதோ நினச்சி வந்து வருத்தப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து காம் ஆகிறதுனால நம்ம நல்லா தூங்கலாம் நைட்டு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் நான் குறிப்பிட்டு வந்திருக்கேன். எப்போ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம். 2015 ஜேர்னல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஹெல்த்தில் பண்ண ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 ஸ்டடி இன் அப்ளைட் சைக்காலஜியில் ரிசர்ச் பண்ணப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பயங்கர நம்மளோட ஸ்லீப்பை பெட்டர் பண்ணும், நல்லா நம்மளால் தூங்க முடியும், நம்மளோட மைண்டை காம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபர்ட் எமர்சன்ற ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணதில் 10 வீக் கிராட்டிடியூட் பண்ணதுனால 25% வந்து நம்மளோட சந்தோஷம் வந்து அதிகமாகுது, ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இப்போது கிராட்டிடியூட் எப்போ பண்ணலாம், உங்களுக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம். சில பேர் வந்து எழுதுறதுனா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த கிராட்டிடியூடை பண்ணலாம், நான் பார்த்த வரைக்கும் காலையில் இல்லை நைட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணலாம். எதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணலாம், உங்கள்கிட்ட இப்போ என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடியில் இருக்க பார்ட்ஸுக்காக இருக்கட்டும் சரி, நம்மளோட கண், மூக்கு, இந்த விஷயமெல்லாம் இருக்கிறதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், நன்றி உணர்வை செலுத்தலாம். உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி உணர்வு எழுதலாம். மோஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, எழுதும் போது என்னத்துக்குதான் நம்ம எழுதுறது அப்படின்னு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து பென்னாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்லலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அப்படி தான் இருந்துச்சு, எதுவுமே இல்லை, என்ன இப்போ எழுதுறதுனால என்ன ஆக போதும் அப்படின்னு எனக்குமே தாட்ஸ் வந்திருக்கு. ஸ்டில் நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே தான், உங்களுக்கு ஓகேனா பிடிச்சா கண்டிப்பாக அதில் நம்பிக்கை இருந்தால் இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படினாலும் சரி வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட டிசிஷன் தான். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஓகேவா, நியூ இயர் வரப்போது எல்லாருமே வந்து ரெசல்யூஷனை வந்து ஓகே 31 அன்னைக்கு நைட்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. இல்லை இப்போ இருந்தே வந்து என்னென்ன பண்ணலாம் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து நீங்கள் எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் சரி, ஆனால் வந்து இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து இயர் ஸ்டார்டிங்கில் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, அதை வந்து ஒரு 10 டேஸில் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏதோ நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். இன்னும் வந்து 20 டேஸ் பக்கம் இருக்குல்ல, எடுத்து பாருங்கள். ஓகே, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஏன் நம்ம பண்ணாமல் விட்டோம், அப்போ வந்து நம்ம ஏன் இதை பண்ணாமல் விட்டோன்னா அதுக்கு என்ன காரணம், அப்போ ஏன் நம்ம மைண்ட் இப்படி ஒர்க் ஆகுது, ஏன் நம்மளோட மைண்ட் செட் இப்படி இருக்குது, ஏன் நம்ம வாழ்க்கை மாறவே இல்லை, இல்லை நான் இந்த விஷயத்தில் இப்படி நான் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் வந்து
அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த 1 இயர் எல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதிலேருந்து கற்றுக்கிட்டு அதெல்லாம் இந்த இயர் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்கள். நோட்லலாம் எழுதி வைங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணியிருப்போம், 11ஆவது நாள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் பண்ணல, ஏன் ஃபோக்கஸ் பண்ணல, அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லை, அப்போ கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன் ப்ரொடக்டிவாக இல்லை, அப்போ ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி யோசித்து இப்போது இந்த January 1 வரத்துக்குள்ளேயே இதெல்லாம் யோசித்து அதுக்கெல்லாம் பார்த்து எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வருஷமும் இந்த வருஷம் மாதிரி இருக்காது, இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ரெசல்யூஷன் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறாதீங்க. உங்களோட முன்னாடி வருஷத்தோட ரிவ்யூவை பார்த்து என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு யோசித்து எழுதி வைங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பவர் ஆஃப் விசுவலைசேஷன் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.